சங்கீதம் 108 சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படி இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு சொன்னபடினாலே அதை நாம் தியானிக்கலாம். இதில் தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லி நாம் பிராக்கெட்டில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் நாம் பார்க்கும்போது தாவீது என்ன செய்கிறார் என்றால் தேவனை துதிக்கிற காரியங்களை முதல் 3 வசனங்களில் எடுத்துக்கிறதை வாசிக்கிறோம். தேவனை இருதயம் எப்படி இருக்கிறது? ஆயத்தமாக இருக்கிறது. எதற்காக ஆயத்தமாக இருக்கிறது? நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இதுல பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறது ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யாரெல்லாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறார்களோ பாடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய மகா இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுகிறார். அதை தான் இங்கே 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்று தாவீது எழுதுகிறார். தேவனுடைய கிருபை, நாம் அதுதான் இன்றைக்கு எல்லாம் ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவருடைய கிருபைக்காக மாத்திரமே நாம் என்ன செய்ய வேண்டும்? கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை தான் ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கிறது, ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது, பிள்ளைகளின் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. இந்த கிருபை மாத்திரம் தான் நமக்கு இன்றைக்கு அதிகமாய் அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த கிருபை இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் பிற்பாடு எழுதுகிறார். அதில் பார்க்கிறோம், பிரிய விடுதலையாக்கும்படியாக, விடுவிக்கப்படும்படியாக என்ன செய்கிறாரா? தேவன் அவருடைய வலது கரத்தினாலே ரட்சித்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த கிருபையினாலே செய்யப்படுகிற ஜெபத்துல தேவன் தன்னுடைய வல்லமை உள்ளபடி நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் சுதந்திரிக்கப்படுகிறார். யுத்தம் பண்ணுகிறது மாத்திரம் இல்ல, தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அநேக காரியங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அதுதான் இங்க வாசிக்கிறோம். கீலேயாத்தினுடையது, மனாசேனுடையது, எப்ராயிம் தரையின் மேல, இதெல்லாம் வாசிக்கிறோமே. யூதாயின் நியாய பிரமாணிகள் எல்லாம் வாசிக்கிறோமே. இதெல்லாம் என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையினால் நிறைந்து அவர்கள் ஜெபித்த போது கிடைத்த சுதந்திரங்கள், ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அரணான பட்டணத்துக்குள் போனார்கள். இந்த பட்டணம் சும்மா வாசிக்கிறோம். இதுக்குள்ள போய் அவங்க எவ்வளவு யுத்தம் பண்ணி அதை பிடித்தார்கள் ஒரு பெரிய சரித்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர்கள் எழுதுகிறார்கள், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் தேவனாலே என்ன செய்வோம்? பராக்கிரமம் செய்யும். இக்கட்டில் தேவன் உதவி செய்யறாதான் நம்ம பராக்கிரமம் செய்ய முடியும் என்கிறதை அவர் அறிந்தவர். இன்னைக்கும் அவங்களோட காரியங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பராக்கிரமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் பிழைத்திருக்கிறார். அந்த யூதா அல்லது எப்ராயிம் அல்லது இஸ்ரவேலர் வாழ்ந்த எருசலேமை சுற்றி நம்ம இருக்கிற அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கானான் என்கிற அந்த ஒரு சிறு தேசம், சின்ன தேசம். அது எப்படி இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒட்டி ஒரு நிமிஷத்துல எல்லாம் அடிச்சு போட்டு போயிடும். அவ்வளவுதான், அவ்வளோ சின்ன இடம். இன்னைக்கும் அடிக்க முடியும். இன்னைக்கு என்ன செய்யல? இப்ப யுத்தம் நடந்துட்டு இருக்கு. போன வாரம் ஆவியானவர் பேசினார், இந்த கொரோனா என்ன ஆயிடும், இனிமேல் பழகி போயிடும், இது அப்படியே இதுவாயிடும், சப்சைட் ஆயிடும். எத்தனையோ வியாதி வந்தது போல இதுவும் மறக்கப்பட்டு போகிற நாள் வரும், சீக்கிரத்துல வந்துடும். ஆனா அடுத்தது என்ன பண்ணுவாராங்கிறது, இதே வியாதி கொடுத்தே இது கிடையாது. இனிமே வேதம் சொல்லுகிறபடி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும். அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுத்தம். எனக்கு தெரியாது ஸ்டார்ட் ஆக போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்ற ஆவியானவர் அறிந்திருக்கு. அப்ப என்ன நடக்குது? அந்த ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மிசைல்ஸ் டெய்லி என்ன செய்யறாங்க? அவங்க ஏவுகணைகளை ஏவிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஏவுகணைகளை ஏவினால் அங்க ஒரு டவர் வச்சிருக்காங்க, ஒரு டோம் ஒன்று வைத்திருக்கிறாங்க. அந்த டோம்ல என்ன நடக்குதுன்னா, இவங்க ஏவுற ஏவுகணையில 2 கூட அந்த நாட்டுக்குள்ள போய் வெடிக்கல. எல்லாம் என்ன செய்யுது? அந்த டோம் தடுத்து எல்லாம் கீழே விழுது. இந்த ராக்கெட்ல எரிஞ்சு போகுது. இது இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது இவ்வளோ பாலஸ்தீனர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கு பெலிஸ்தர்கள், இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் அல்லது பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படித்தான் இவங்க செய்கிறாங்க. எல்லாம் கீழே விழுகுது. அவங்க பாக்குறாங்க, ஆச்சரியப்படுகிறாங்க. இவன் 2 போட்டாலே அங்க எல்லாம் காலி. ஆனா அவன் அங்க அன்பு 100 கணக்குல ஏவுகணைகளை விட்டுக்கிட்டே இருக்கா. எல்லா ஏவுகணைகளும் எரிந்து போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். அப்ப அன்றைக்கு தேவன் கொடுத்த கிருபை, பாதுகாப்பு, வல்லமை, அவரோட பரிசுத்தமா உள்ள தகுதிகளோ அல்ல, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். வேதம் சொல்லுகிறபடி
எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது இதோ கர்த்தர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வாசல் அருகே வந்துட்டார். அதனாலதான் இவ்வளவு நடந்துட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், தேவனால என்ன செய்ய வேண்டும்? நாம பராக்கிரமம் செய்ய வேண்டும். ஒருவேளை இஸ்ரவேலருக்கு விரோதமா இன்று ஏவப்படுகிற ஏவுகணைகள் போல நமக்கு விரோதமா ஏவுகணைகள் ஏவப்படாமல் இருக்கலாம். ஆனா நமக்கு விரோதமா என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆயுதம் வீசப்பட்டு கொண்டே இருக்கு. அது நாம் இருக்கிற ஆயுதமா இருக்கலாம், அல்லது மந்திரம் தந்திரம் என்கிற ஆயுதமா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு புரியாத ஏதோ ஒரு விதமான ஆயுதம், நமக்கு புரியாது. சிலதுதான் புரிஞ்சுக்க முடியும், சிலது நமக்கே புரியாது. சாத்தா எதை வச்சு நம்ம விட தள்ளணும்னு பார்ப்பான் தெரியாது. நமக்கு புரியாத எந்த விதமான ஆயுதங்களா இருக்கலாம். ஆனா எந்த ஆயுதமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது யாருக்கு சுதந்திரமா? கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவரால் தேவனால் உண்டான ஒரு பெரிய பலனுமாய் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாவீது ஜெபித்தது போல செய்தது போல ஆயத்தமாக வேண்டியது அவசியம். அவர் எதுக்காக ஆயத்தமானார்னா, அந்த நாள்ல ஆயத்தமாகி வீணை எடுத்து சுரமண்டலத்தை எடுத்து வாசிச்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். அந்த நாள்லயே வீணை இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க வீணை வாசிச்சா தப்புங்க, அது அந்த சாமி வச்சிருக்காங்க. அது நம்ம ஏசப்பாவுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அது நம்ம வச்சிருக்கிறதுனால அது பாவம். அது ஏதோ வச்சு வரைஞ்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது. நிறைய பேர் வீணை வாசிச்சா அது தப்பு தான். இல்லை, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அன்றைக்கே தாவீது எது வாசிச்சாரு? வீணையோடு சுரமண்டலத்தோடு துதித்தார் தேவன். இப்ப இன்னைக்கு காலையில நாம என்ன செய்யணும்? ஆயத்தமாகி தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும். தேவனை துதிக்கிறவர்கள் பாக்கியவான். தேவனை பாடி கீர்த்தனை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அவங்களோட பாடல்கள், அவங்களோட கீர்த்தனைகளை ஏதோ ஒரு ஸ்டைலிஷா பாடுறதுக்காக அல்ல, நான் பெரிய பாடகர்கள் என்று சொல்லுகிறதுக்கு அல்ல. நான் பாடும்போதே கிருபை இறங்க வேண்டும், பாடும்போதே கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும், நான் பாடும்போதே விடுதலை உண்டாக வேண்டும், நான் பாடும்போதே விசுவாச கிரியைகள் அழைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். அதுக்குதான் பாடணும். அப்ப ஆயத்தமாகி தேவனை பாட வேண்டும் என்று வேதம் சொல்றேன். வேற எதுக்கு ஆயத்தமாகணும்னா, நான் காலையில எழுந்து ஆயத்தமாகி என்னுடைய வார்த்தைகளுக்கு காத்திருப்பேன் தாவீது சொல்றேன். நம்ம எதுக்கு காத்திருக்கணுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்க வேண்டும். தேவன் என்ன பேசுறார், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் நமக்கு பேசுகிறது. அதுக்காக நான் காத்திருக்கேன். தேவன் பேசுகிறதை கேட்கும்படி நாம் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் எதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால், வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது, நீ ஒரு தேவனை சந்திக்கும்படி என்ன செய்? ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கணும். ரெடி டு மீட் தி லார்ட். ஒருத்தரை மீட் பண்ண போறோம், பெரிய தலைவர், எப்படி போவோம்? ஒன்றும் தலைவர்லாம் வேண்டாம், இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபலை மீட் பண்றதுக்கு எப்படி போவோம்? ஹெட் மாஸ்டரை மீட் பண்றதுக்கு எப்படி போவோம்? தலையெல்லாம் அப்படியே பறக்க விட்டுட்டு, ஒரு கோட்டை போட்டுட்டு, பார்க்கவே பரிதாபமா அப்படி போவோமா? போமா? எப்படி போவோம்? டீச்சரை பார்க்கறதுக்கு, ஒரு பிரின்சிபலை பார்க்கறதுக்கு, ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்கு, ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு ஆயத்தமா ரெடி ஆயிடும். முதல்ல அதை பண்ண எல்லாம் பண்ணி ரெடி ஆகி அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசணுன்றதையும் யோசிச்சுவோம். சும்மா போக மாட்டோம். ஐயோ பிரின்சிபலை பார்க்க போகிறோம், கொஞ்சம் ஃபீஸில் ரிடக்ஷன் கொடுங்க கேட்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு வச்சு அப்புறம் போய் அவங்க கிட்ட பேசுவோம். அப்போ நம்ம யாரை சந்திக்க ஆயத்தப்பட போகிறோம்? தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிற ஒரு காலகட்டம். தேவனை சந்திக்க நான் ஆயத்தப்படணும். நான் எவ்வளோ ஒரு ரெடியாக இருக்கேன். ப்ரிப்பரேஷன் அது முக்கியம். தேவனை சந்தித்து பேச போகிறோம், அல்லது அவரை பார்க்க போகிறோம், இல்லை அவரோட இருக்க போகிறோம்னா இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு தகுதியை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யோவான் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபங்களிலே 2ஆம் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம். வேற வாசிக்கலாம். இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான்ல இந்த காரியத்தை 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இப்ப பார்க்க எப்படி இருக்கும். ஆனா அவர் வரும்போது எப்படி இருப்போமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே. இப்ப இருக்கிற மாதிரி நம்ம இருந்தா நம்ம நாட் ஃபிட். இதே மாதிரி போய் அவரை பார்க்கணும்னா முடியாது. அவரை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவரை போய் பார்க்கும்போது எப்படி இருக்கணுமா? அப்படி அவர் எப்படி இருக்காரோ அப்படி இருக்கும். நம்ம இங்கே சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்லா மோடியை பார்க்கணும்னா மோடி கோட் போடுவோம். இல்லை மற்ற நல்ல பெரிய இந்த விலை உயர்ந்த கோட் சூட்லாம் போட்டு அவங்கள பார்க்கும்போது நம்மளை பார்த்தோன்னா அவங்க உட்கார வச்சு பேசணும். அந்த அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்திட்டு தான் போகணும். இப்போ நம்ம தேவனை பார்க்க போனோம்னா என்ன பண்ணணும்? அவர் எவ்வளோ அழகாக தங்கமயமாக ஜொலிக்கிறாரோ, அவர் எப்படி மகிமையும் கிருபையும் நிறைந்தவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி அன்பும் பரிசுத்தமும் உள்ளவராக இருக்கிறாரோ, உன்னதமான தேவனாக இருக்கிறாரோ, அவரை போல மாறி இருந்தால் தான் அங்கே போக முடியும். அவரை போல மாறதுக்கு நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அவரோட கிருபை தேவை, அவரோட அபிஷேகம் தேவை, அவரோட வல்லமை தேவை. அப்போ என்ன பண்ணுவோம்? இப்பொழுது இப்படி இருக்கும். அப்போ அவரை பார்க்க இன்னைக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்த விடுகிறார். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட்டாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வந்தால் தான் அந்தி கிறிஸ்துவ வெளிப்படும். வந்து அவரை நம்ம எடுத்துக்கொண்ட பிற்பாடு தான் அந்தி கிறிஸ்துவ. அந்தி கிறிஸ்து வந்த அப்புறம் தான் 7 வருஷம் பூமியில இன்னும் உபத்திரவங்கள் உண்டாங்க. இது எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இன்னும் உபத்திரவங்கள் உண்டாகும். என்ன பண்ணிட்டாங்க? எல்லா கடையும் மூட சொல்லிட்டாங்க. ஆனால் ரேஷன் கடையில் என்ன கொடுக்குறாங்க? அரிசி பருப்பு வேண்டிய மளிகை சாமான்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது எப்படியோ கொடுக்குறாங்க. ஃபோட்டோ போட்டு கொடுக்குறாங்க, ஃபோட்டோ போடாமல் கொடுக்குறாங்க, எப்படியோ கொடுக்குறாங்க. இது கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? எல்லா மளிகை கடையும் மூடிட்டு ஒரே கடை தான். இங்கே வாங்கணும்னா என்ன இருக்கணும்? எல்லாம் பயோமெட்ரிக் டேட்டாவோடு இருந்தால் தான் வாங்க முடியும். ஒன்று உங்கள் கைரேகை இருக்கணும், இல்லை உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது சிப் இருக்கணும் கையில். இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். அதனால தான் வாங்கவும் கொள்ளவும் முடியாதபடிக்கு செய்தான் என்று வாசிப்போம். ஏன் கரெக்டாக இந்த கையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறது தான் சொல்லுகிறேன். எதற்காக மணிக்கட்டில் இந்த இதை சிப்பை வைக்கிறாங்க அல்லது தலையில் சிப்பை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இன்னைக்கு எங்கே செக் பண்ணுறாங்க? ஃபீவர் வந்துருச்சு, கொரோனா இருக்கான்னு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஃபீவர் இருக்கான்னு எங்கே செக் பண்ணுறாங்க? ஒன்று மணிக்கட்டில் பார்க்குறாங்க, இல்லைன்னா நெத்தியில் பார்க்குறாங்க. இந்த 2 இடத்துல தெரிஞ்சிடும் ஃபீவர் இருக்கா இல்லையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம அந்த சிப்பு போட்டிருக்கோமா, இவங்களுக்கு ஃபீவர் இனிமேல் வராது, இவங்க நல்லா எல்லா வேக்சினேஷன்லாம் எடுத்துட்டாங்க, வேக்சினேஷன் ஒரு முக்கியமான காரியம், அதை எடுத்துருக்காங்களா, இவங்களோட காரியம் என்ன, இவங்களுக்கு ஏதாவது கொரோனா இருக்கா, இல்லை வேறு இன்னைக்கு கொரோனா நாளைக்கு வேறு ஏதோ வெரோனாவாக இருக்கும், ஏதோ ஒரு நாள் வந்திருக்கும், அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கையிலையும் தலையிலையும் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம கடைக்குள்ளேயே அலோவ் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால தான் என்ன செய்கிறாங்க? மணிக்கட்டிலையோ நெற்றிலையோ இந்த முத்திரையை தரித்த யாரும் எங்கே போக முடியாது? தேவனோட வருகையில் போகிறவங்க போயிடுவாங்க, ஆனால் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எவ்வளோ தந்திரம் உள்ளவன் சாத்தான். ஆனால் தேவன் எல்லாத்தையும் நியமித்ததுனால தான் அவன் செஞ்சுட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்? நம்ம இப்போவே பரலோகம் போக ஆயத்தப்பட்டோம்னா இனிமேல் நமக்கு இந்த 666 பற்றியோ பயோமெட்ரிக் முறையை பற்றியோ என்னென்னா வச்சுருக்கோங்க, நாங்கள் அங்கே போயிடுறோம். அவருக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், prepare to meet the Lord, prepare to meditate the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனோட வசனத்தை என்ன செய்யணும்? வாக்கு தத்துவத்தை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை செய்கிறதற்கு இதனால் நம்ம கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. நாம் ஆயத்தப்பட்டோம்னா நம்மை ஆயத்தப்படுத்த அவர் உண்மை உள்ளவர். நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்களை சுதந்திரித்துக் கொள்ள அவர் கிருபை உள்ளது. அதனால் இந்த நாளை நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர். அந்த கருத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.